இருதயத்துல பிசாசு குடியிருந்து கோயில் கட்டி குடும்பம் நடத்திடுமா பிசாசு. அதனால உங்க இதயத்துக்குள்ள கொஞ்ச நாள் ஒரு ஒற்றை அடிக்கலன்னா வீடே ஒற்றையாகுதுன்னா நீங்க உங்க இதயத்துக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ண இடம் கொடுக்கலன்னா உங்க இருதயம் ஒற்றை எடுக்கிற இடமா, பூச்சி இருக்கிற இடமா, பிசாசு குடி இருக்கிற இடமா, பிசாசு குட்டி போடுற இடமா நீங்க மாறிடுவீங்க. உங்க என்னதான் நீங்க பார்த்தாலும் பிசாசு உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. உங்க பேச்சுலையோ எப்படிதான் தன்னை வெளிப்படுத்திடுவான். பிசாசனால உள்ள இருக்க முடியாது. எப்பவுமே தெரிஞ்சுங்க, பிசாசுடைய சுபாவம் தன்னை வெளிப்படுத்திடும். உள்ளுக்குள்ள இருக்கும், அது ஒளிஞ்சு கொண்டே இருக்கும், டக்கு டக்குன்னு வெளியே வந்துடும். தேவ சுபாவம் அப்படி இல்லை. பொறுமையோடு, சாந்தத்தோடு, நிதானத்தோடு எதையுமே நிதானமா காரியங்களை செய்யும். தேவ பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும் இருக்கணும்னா, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போகணும்னா இந்த பிசாசனுடைய சகல தந்திரங்களை நம்ம ஜெயிக்க திராணிகளாய் மாறணும். தாழ்வு மனப்பான்மை ஒரு ஆவி, கெட்ட அசுத்தாவி, பயத்தினாவி, கெட்ட ஆவி, திகிலு நாவி, அதுக்கப்புறம் பாருங்க எரிச்சல் நாவி, சண்டை நாவி, இச்சை நாவி, விபச்சாரத்து நாவி, இந்த மாதிரி பல ஆவிகள் இருக்குது. பணாசை நாவி, அதுக்கப்புறம் பாருங்க மிஞ்சின நம்ம நீதிமான எண்ணிக்கிற ஆவி. ஒரு சிலர் தன்னை நீதிமான என்ன செய்யிருப்பாங்க, அவங்களுக்குள்ள அப்படி எண்ணத்துல இருப்பாங்க. தினந்தோறும் கழுவுப்படுகிற எண்ணம் இல்லாதபடி தனக்குள்ள ஒரு பெருமையை வச்சு உள்ளுக்குள்ள ஒரு பெருமை இருக்கும். அந்த அசுத்தாவி அதில் உட்காந்துட்டே இருப்பான். பெரும்படுறான் பாரு, அவன் பெரும்படுறான், நம்மளால தான், அவன் நம்ம என்னதான் நம்மளால சொல்லி ஒரு பெருமையை வச்சு அவங்கள டைவர்ட் பண்ணுவான். நான் சொல்றதா கரெக்டுங்கிற மாதிரி எண்ணத்தை கொண்டு வருவான். இல்லைங்க, சொல்லுகிற தேவ சமூகத்துல எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்வோம், தேவனுக்கென்று செய்வோம், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று செய்வோம். அப்ப பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி சாத்தான ஜெயிக்குள்ளாய் மாறணும். இன்னைக்கு ஜெயித்தாதான் வரப்போற தேவனுடைய ராஜ்யத்துல வரும்போது, யுத்தத்துக்கு போகும்போது நம்மளும் ஒரு ஆளா அங்க யுத்த வீரரா நிற்க முடியுங்க. யுத்த வீரரா இங்கே மாத்திரம் இல்ல, அங்கேயும் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து யுத்தம் பண்ண போகும்போது அங்கே நாம யுத்த மனங்களாய் போக வேண்டும். அதனால பிசாசு சோதனைக்காரன், அவங்க எல்லைகள் வரும்போது ஜாக்கிரதையா இருங்க. அவனு சோதனைக்காரனுக்கு நம்ம இடம் கொடுக்காதீங்க, அவனை ஜெயம் விடுங்க. வார்த்தையினால ஜெயம் விடுங்க, சிந்தைக்கு இடம் கொடுக்காதீங்க. சிந்தனை இடம் கொடுத்தீங்கன்னா அவன் டோட்டலா உங்களுக்கு கம்ப்ளீட்டா சொல்லி முடிச்சிருவான். அதனால ஆண்டு சுமத்துல வைங்க. இறுதியும் சிந்தனை எல்லாமே அவருக்கு பிரியமா இருக்கட்டும். எதுவுமே தேவனுக்கு விருப்பமா ஒன்றும் யோசிக்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை எதுவோ, தேவனுடைய சித்தம் எதுவோ அதை நிறைவேற்றுவா. நீங்க பொறுமையோடு இருங்க. தேவக்காரம் உங்களோடு இருப்பதாக. பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த மாலை வேளையில மத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்துல நீ சோதிக்கப்பட்டீர் ஆண்டவரே, சோதனை எங்க அறிந்திருக்கிறீர், எங்க வாழ்க்கையில வருகிற சோதனை எங்க அறிந்திருக்கிறீங்க. பிசாசு கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளை அது எதுவா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால இந்த நேரங்கள்ல இந்த ஆன்லைன்ல பாக்குற யாருக்கெல்லாம் சத்துருவின் போராட்டம் இருக்குது, யாரெல்லாம் வெறுமையோடு போராடுறாங்க, யாரெல்லாம் சிந்தனையில போராடுறாங்க, சிந்தனையில மன அழுத்தத்துல, பயத்தின் ஆவியில, தாழ்வு மனப்பான ஆவியில, விளைவிடப்படுத்துகிற ஆவியில, என்னென்ன ஆவியில கிரியை செய்தோ அந்த ஆவியில எல்லாம் கட்டப்பட ஆண்டவரே. ஆவியானவர் சிந்தனை மண்டலுக்குள்ள எரிச்சல் நாவி கிரியை செஞ்சு அந்த எரிச்சல் ஆவி கட்டப்பட ஆண்டவரே. எரிச்சல் நாவிகள், சண்டை நாவிகள், போர்க்களத்த நாவிகள், என்னென்ன ஆவியில் கிரியை செய்தோ அந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் கட்டப்படுவதாக இயேசுவின்